शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। सूत संहिते यज्ञवैभवखण्डम् अदुल सूतगीते 4வது अध्यायम् 26வது मनोबुद्धिरहङ्कारः चित्तञ्चेति चतुर्विधम् स्यादन्तःकरणम् प्राज्ञाः क्रमात् तेषां हि देवताः चन्द्रो वाचस्पतिर्विप्राः साक्षात् कालाग्निरुद्रकः शिवश्चेति मया प्रोक्ताः साक्षात् वेदान्त पारगाः। இந்த சரீரத்துல இந்திரியங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவதை அப்படிங்கிறத சொல்லி வந்தார். அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுல இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதுகளுடைய தேவதைகள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அந்தःகரணம் இருக்கே, அது 4 விதம். அந்த அந்தःகரணம் 4 விதத்துக்கும் 4 விதமான தேவதை இருக்குங்கிறத சொல்றாங்க. அந்தःகரணம் 4 விதம்னா எப்படி 4 விதம்? மனோ புத்தி அகங்காரः சித்தஞ்சேதி சதுர்விதம் ஸ்யாதந்தःகரணம் பிராஜ்ஞாः. ஏ பிராஜ்ஞாः, வித்வான்களே, மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு அந்தःகரணம் 4 விதம். எல்லாத்துக்கும் சேர்த்து அந்தःகரணம்னு பொதுவான பேரு. ஆனா அது செய்யக்கூடிய காரியங்களை வச்சு விருத்தி பேதம்னு சொல்லுவான். இந்த காரியங்களை வச்சு மனசு புத்தி அகங்காரா சித்தம் அப்படின்னு அந்த ஒரே அந்தःகரணத்துக்கு 4 பேரு வருது. இந்த காரியம் பண்றதுக்கு இந்த பேரு, அந்த காரியம் பண்றதுக்கு அந்த பேரு. இதோடைய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, அம்சயா நிச்சயா கர்வஹா ஸ்மரணம் அப்படின்னு வரிசையா சொல்லியிருக்கா. வேற ஒரு இடத்துல மனசுங்கிறது சந்தேகம் இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னா பல விதமாக விசாரம் பண்றதுக்கு சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் பண்ணும்போது மனசு பேரு, இதுதான் மனசுடைய ரூபம். கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியிருக்கும். அதுக்கு நிச்சயம் அப்படின்னு பேரு. இந்த நிச்சயத்தை பண்ணும்போது அந்த அந்தःகரணம் புத்தின்னு சொல்லப்படும். அதே மாதிரி நான் ஒரு அகம்பாவம்னு சொல்றோமே, கர்வம், அந்த கர்வத்தை பண்ணும்போது அதுவே அகங்காரம்னு சொல்லப்படும். அதே சமயத்துல ஏற்கனவே உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். ஸ்மரணம், அந்த ஸ்மரணங்கிற காரியத்தை பண்ணும்போது அதுக்கு சித்தம். இப்படியாக ஒரே அந்தःகரணம் சதுர்விதமாக இருக்கு. கிரமாத் தேஷாம் ஹி தேவதாக. இந்த 4 விதமான அந்தःகரணங்களுக்கும் கிரமமாக தேவதைகளுடைய பேரை சொல்றேன், புரிஞ்சுங்கோ. சந்திரஹா வாசஸ்பதி, விப்ராஹங்கிறது சம்போதனம், பிராமணர்களே சம்போதனம். சாட்சாத் காலாக்னிருத்ரகா சிவஸ்தேதி, இதுதான் 4 பேரா. மனசுக்கு சந்திரன் யதாக்கிரமம் வச்சுக்க வேண்டியது, கிரமாத்துன்னு போட்டதுனால மனசுக்கு சந்திரன் தேவதை. புத்திக்கு வாசஸ்பதி, வாசஸ்பதினா பிருகஸ்பதினு அர்த்தம். இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு குருவாக இருக்கிறவர் பிருகஸ்பதி, அவர் தான் புத்திக்கு அதிதேவதை. அகங்காரத்துக்கு காலாக்னி ருத்ரஹா, ருத்ரன் தேவதை. அதே மாதிரி சித்தத்துக்கு சிவன் தேவதை. இப்படியாக இத பிரிச்சிருக்க. இந்த மாதிரி வேதாந்த பாரகாக, வேதாந்தம் படித்து கடை கண்டவர்களே, இந்த மாதிரி இந்த அந்தःகரணத்தை 4ஆ பிரித்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. மயா புரோக்தாகன்னு சொன்னதால நானே சொல்லியிருக்கேங்கிற. இவரே எந்த ரூபத்துல பேசுறாருன்னு தெரியல, நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இவர் தன்னையே அந்த சக்திகர்த்தாவாக வச்சுன்னு பேசுறாருன்னு வச்சுக்கணும். ஏன்னா மயா புரோக்தாகங்கிறது இவர் சொன்னதுக்காக இல்லையே, இந்த ஈஸ்வரனே எப்படி பண்ணி வச்சிருக்காரு, வேதமே அப்படிதான் சொல்றது. அப்படி இருக்கிறதுனாலே இவர் அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த திருஷ்டியை இருந்து பேசுறாருன்னு. ஆகாஷாதீனி பூதானி ஸ்தூலானி புனராஸ்திகாக ஜாயந்தே சூக்ஷ்மபூதேभ्यः பூர்வகல்பே யதா ததா. ஆரம்பத்திலே
5 பூதங்களுக்கு சிருஷ்டி சொன்னார். ஆகாசாதி பூதங்கள், அந்த ஆகாசாதி பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பூதங்கள். ஆகாசத்திலேருந்து வாயு வந்ததுன்னு இருக்கு, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்ததுன்னு. இது ஸ்தூலபூதத்துல இந்த மாதிரி வரல. ஸ்தூலபூதத்தை பத்தி சொல்லல, இது சூக்ஷ்ம பூதங்கள். இந்த சூக்ஷ்ம பூதங்கள்லேருந்து வரக்கூடியது ஸ்தூலபூதம். அதுக்குதான் பஞ்சீகரணம். இந்த சூக்ஷ்ம பூதங்களெல்லாம் ஒரு விதமா கலந்து ஸ்தூலபூதத்தை உண்டாக்குற. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வருதுதான், ஆனா ஒரு கலப்படம் ஏற்பட்டு போறது. பஞ்சீகரணம்னு பேரு. ஆகாசம்ங்கிறது பாதி பாகம் ஆகாசமா இருக்கும், பாக்கி பூதங்களுடைய பாகமும் இதுல கலந்து போயிடும். கலந்துருக்கும், கலந்ததுன்னா அங்க ஸ்தூல ஆகாசம் ஆயிடும். அதே மாதிரி வாயுல பாதி பாகத்தும் வாயுவும் மற்ற பூதங்களுடைய பாகமும் கலந்தா இது வாயு, நமக்கு ஸ்தூல வாயு. இப்படியாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. என்ன சொல்றார், ஆகாசாதீனி பூதானி, இந்த பூதங்கள்லாம் இருக்கே அது ஸ்தூலானி, ஸ்தூலமான ஆகாசாதி பூதங்கள். இதெல்லாம் எங்கேந்து வருது அப்படின்னு கேட்டா, ஆயந்தே சூக்ஷ்ம பூதேபியா, அது சூக்ஷ்ம பூதங்களை சிருஷ்டி பண்ணிடுறாரு. முதல்ல சூக்ஷ்ம பஞ்ச பூதங்கள்ல இருந்து இந்த ஸ்தூல பூதங்கள் பூத பஞ்சகம் உண்டாகிறது. இதேதான் எல்லா கல்பத்திலையும். பூர்வ கல்பே யதா ததா, பூர்வ கல்பத்திலும் இப்படிதான். அதே மாதிரிதான் தாத்தா யதா பூர்வம் அகல்பேசு, ஏற்கனவே இருந்த கல்பத்திலே எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அதே மாதிரி மறுபடியும் சிருஷ்டி பண்ணிருக்கிறார். அண்டபேதாக ததா லோகபேதா தேஷு சேதனாக அச்சேதனானி சான்யானி பௌதிகானி பூர்வவத்து. இது எல்லாம் பூர்வ கல்பத்தை போலதான். அதாவது இவர் பண்ணின அந்த பிரபஞ்சத்துல நிறைய அண்டங்கள் இருக்கும். பிரம்மாண்டம், பல பிரம்மாண்டங்கள், ஒரு பிரம்மாண்டம் இல்ல, அநேக கோட்டி பிரம்மாண்டானாம்னு சொல்ற. கணக்கு பண்ண வேற அளவுக்கு அத்தனை பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிரம்மாண்டங்கள்லயும் லோகங்கள் 14 லோகங்கள் இருக்குன்னு சொல்ற. அதுக்குள்ள அந்த லோகங்கள்ல வாசம் பண்ணக்கூடிய சேத்தனங்கள், அதுவும் ஒண்ணு கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப நிறைய இருக்கு. சேத்தனம் மாத்திரம் இல்ல, அச்சேதனம் தான் இருக்கு. சேத்தனாக அச்சேதனானிக்கு அந்நியானி எல்லாம். இந்த அச்சேதனங்கள்லாம் பௌத்திகம்னு பேரு. அந்த பௌத்திகங்கள் எல்லா வஸ்துவும் எப்படி சிருஷ்டி பண்றாரு சாமின்னு சொன்னா, ஏற்கனவே சிருஷ்டி பண்ண மாதிரி பூர்வத்து, ஏற்கனவே பூர்வ கல்பத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரி சிருஷ்டி பண்ணிவிடுறார். சிருஷ்டி பண்ணும்போது அதே மாதிரிதான் பண்றாரு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் கிரமமாக அதுல பல வித்தியாசங்கள்லாம் ஏற்பட்டு எல்லாம் வருது. ஆனா சிருஷ்டி ஆகும் போது அவர் யதாபூர்வம் அகல்பயத்து. விஜாயந்தேச்ச போகார்த்தம் சேதனானாம் சரீரிணாம் போக்தார பசவ சர்வே சிவோ போஜயிதா பரஹ. விஜாயந்தேச்ச போகார்த்தம் சேதனானாம் சரீரிணாம். இந்த அச்சேதனம் பௌத்திகம் எல்லாம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக உண்டாகிறது, இதெல்லாம் எதுக்காக பண்றாரு சாமி, அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஆனா இதனால சரீரினாம் சேதனானாம் சரீரினாம் போகார்த்தம் விஜாயம், சேதனமான ஜீவாத்மாக்கள் இருக்காளே சரீரத்தோடு, அவளுக்கு தேவைப்படுறது. ஆக அவளுக்கு போகத்தை ஏற்படுத்தணும். ஏற்கனவே அவ பண்ணின கர்மாவுக்கு உண்டான பலத்தை அவ அனுபவிச்சாகணும். அதை அனுபவிக்கிறதுக்கு இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணினாத்தான் முடியும். அதனால இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு அவ விஷயோபோகம் பண்ணுவா. ஆக அதுக்காக தான் சாமி சிருஷ்டி பண்ணி விடுறாரா. யார் இதை உபயோகம் பண்றதுன்னா போக்தாரகா பசவர்த்தருவே. இந்த போகம் பண்றவா அத்தனை பேரும் பசுன்னு சொல்லப்பட்டிருக்கான். எத்தனை ஜீவாத்மாவும் பசு. சிவோ போஜயிதா பரஹா, சிவஹா சிவன் இவாளுக்கு போகம் ஏற்படுத்துறது, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கிறார். அவர் போஜயிதா, அவர் தான் பசுபதி அப்படின்னு சொல்லுவார். போகம்ங்கிற இடம் அப்படின்னா என்னதுன்னா சுக துக்காதி சம்சாரோ போகா சர்வமிதம் சுராகா ஸ்வப்னவத் தேவதேவஸ்ய மாயைவ விநிர்மிதம். சுக துக்காதி சம்சாரோ போகான்னு. இந்த லோகத்துல சௌக்கியம் அனுபவிக்கிறார், கஷ்டமும் அனுபவிக்கிறார், துக்கம் அனுபவிக்கிறது. இந்த சுகானுபவம் துக்கானுபவம் இதுதான் போகம்.
சுக துக்க சாட்சா்காரோ போகா அப்படின்னா சம்சாரத்துல சௌக்கியம் அனுபவிச்சாலும் போகம்தான், துக்கத்தை அனுபவிச்சாலும் அது போகம் தான். இது எல்லாமே இந்த சௌக்கியானுபவம் துக்கானுபவம் சமஸ்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அதுக்கு சாசனங்கள் எல்லாமே எப்படி வந்ததுன்னு கேட்டா சொப்னவத்து. அதாவது தேவதேவஸ்ய மாயைவ விநிர்மிதம். சொப்னத்துல அவங்களுக்கு திடீர்னு விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுடுறது. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்கவே முடியாது. அப்படியே தெரியுது, திடீர்னு வருது, ஆனா ரொம்ப காலமா இருக்க மாதிரி அப்படி இல்லைன்னு தெரியுது. அதே மாதிரி சொப்பன மாதிரி இது வந்து விடுறது எல்லாம் கிடைக்கிறதுன்னு திருஷ்டியாகி வந்துடுறது. இப்போ சொப்பனத்துல பார்த்தது எப்படி வாஸ்தவம் இல்லையோ, மாயைவு விதர்மிதம் வாஸ்தவம் இல்லைங்கிறது முடிச்சதுக்கு தெரிஞ்சு போறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கள் மாயையாக தான் வந்திருக்கு. தேவதேவஸ்ய மாயையா, அந்த பரமேஸ்வரனுடைய மாயையால ஏற்பட்டிருக்கு. இதுவும் அதே மாதிரி சொப்னவத்து தான், இது வாஸ்தவம் கிடையாது. மாயையா நிர்மிதம் சர்வம் மாயைவகி நிரூபணே காரணம் வத்திரேகேன காரியம் நேதி தரிசனம். இப்ப மாயையால எதெல்லாம் ஏற்பட்டதோ வந்ததோ அதெல்லாம் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா மாயைதான். மாயை தவிர்த்து தனியா இது சத்தியமான ஒரு வஸ்து மாயையிலேருந்து வராது. ஆக மாயையிலேருந்து வந்தது மாயைதான் நிரூபணம்னா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா காரணம் வத்திரேகேன காரியம் நேதி தரிசனம். நம்ம தான் ஒரு யுக்தி சொல்லி காமிச்சோமே, காரணம் தான் காரியமா வருது, காரணத்திலிருந்து தனியா பிரிச்சு எடுத்து காண்பிக்க முடியாது. அதனால காரணம்னு தான் காரிய ரூபத்தில் நமக்கு வந்து விடுறது அப்படி தெரியுது. சரி, அப்ப காரணமான மாயை வாஸ்தவமா சொல்லக்கூடாதா? மாயா காரியங்கள்லாம் மாயைதான், அதெல்லாம் வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னது சரி. காரணமாக சொல்லப்பட்ட அந்த மாயை இருக்கே அது ஒண்ணு இருக்கட்டுமே, அது வாஸ்தவம்னு சொல்லிக்கலாமேன்னா அதுவும் முடியாதுன்ற. மாயாபி காரணத்துவேன கல்பிதா முனி புங்கவாக அனுஷ்டானாதிரேகேன நாஸ்தி தத்துவ நிரூபணி. இந்த மாயின்னு ஒரு காரணத்தை சொன்னோமே, காரணம்னு அதை கல்பிச்சிருக்கோம். ஏன் முனி புங்குவார்களே, இந்த கல்பனம் பண்ணப்பட்ட மாயை கூட தத்துவத்தை நிரூபணம் பண்ணும் போது பார்த்தோம்னா அதிஷ்டானம்னு இதுக்கு சொல்றோமே, அதை தவிர்த்து மாயை கூட இல்லைன்னா மாயையும் போயிட்டா. ஆக அதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் இருக்கே அது ஒண்ணுதான் கரெக்ட், அதுதான் சரி, அதுதான் பரமார்த்த சத்து. அதை தவிர்த்து காரணம்னு சொன்னாலும் சரி, காரியம்னு சொன்னாலும் சரி, எல்லாமே அது சத்தியம்னு சொல்ல முடியாது, மிச்சாதான். வியவஹார திருஷா மாயா கல்பனா நைவ வஸ்துதः வஸ்துதः பரமாத்வைதம் பிரம்மைவாஸ்தி நச்சேதரத்து. இந்த மாயின்னு ஒரு கல்பனை பண்ணி அதுதான் காரணம், அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சங்கள்லாம் உண்டானதுலாம் சொல்றோமே, எல்லாத்தையும் வாஸ்தவம் நினைச்சிட வேண்டாம். இதெல்லாம் விவகார திருஷ்டியில சொல்லப்பட்ட விஷயம். விவகார திருஷ்டியில சொன்னா ஒரு ஜிக்ஞாசுக்கு பெரிய பிரபஞ்சத்தை பார்க்கிறோமே, இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு காரணம் வேணுமே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதை நிரூபணம் பண்றதுக்காக இப்படி சொல்றது. இப்படி சொன்னதெல்லாம் வாஸ்தவம் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா இப்ப பார்க்கறதே முதல்ல வாஸ்தவம் இல்லைன்னா இதனுடைய காரணம் மாத்திரம் வாஸ்தவமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால இது எல்லாம் வஸ்துதா வாஸ்தவம் நைவா, இது வாஸ்தவம் கிடையாது. இது என்னது வாஸ்தவம்? வஸ்துத பரமாத்வைதம். பரமாத்வைதம், அத்வைதம்னா கொஞ்சம் கூட அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. அத்வைதம்னு சொன்னா மாற்ற அர்த்தமே இல்லை, அது ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு, அதை தவிர்த்து எதுவும் கிடையாது. சங்கோச்சம் பண்ணாமல் முக்கிய அத்வைதத்தை சொல்றார். பிரம்மைவாஸ்தின்னு சேதரது. அது என்னது அத்வைதங்கிறது? பிரம்மைவா அஸ்தி, ஒண்ணுதான் இருக்கு, வாஸ்தவமா இருக்கு, வேற எதுவுமே வாஸ்தவமா இல்லை. என்ன சேதரது? மாயாரூபதையா சாட்சாத் பிரம்மைவ பிரதிபாசதே ஜெகஜீவாதி ரூபேனாபி அஹோ தேவஸ்ய வைக்கும். பிரம்மதான் வாஸ்தவமா இருக்கு, வேற ஒண்ணே இல்லைங்கிறதே அப்படிதான். ஏன்னா வாஸ்தவமா எது இருக்கோ அந்த பிரம்மே மாயைங்கிற காரண ரூபத்திலையும் தெரியுது, அதனுடைய காரியமான ஜெகத் இருக்க ஜெகத் ரூபத்திலையும் அதேதான் தெரியுது. ஆச்சரியமா இருக்கு. அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. தெரியக்கூடிய இந்த ஜெகத்துக்கும்
அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபமே மாயையாக காரண ரூபமாகவும் பாசிக்கிறது. அதனுடைய காரியமான இத்தனை பிரம்மாண்டம் பிரபஞ்சம் போக்குவரத்தெல்லாம் சொன்னாரே அந்த ரூபத்திலும் பாசிக்கிறது. அஹோ தேவஸ்ய வைபவம் ஆச்சரியமா இருக்கு. அந்த தேவனுடைய பரமேஸ்வரனுடைய ஒரு சக்தி ஸ்வஸ்வரூபாதிரேகேண பிரம்மணः நாஸ்தி கிஞ்சன ததாபி ஸ்வாதிரேகேண பாதி ஹா தெய்வ வைபவம். உண்மையில நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா பிரம்மஸ்வரூபத்தை தவிர்த்து பிரம்மணா ஸ்வஸ்வரூபாதிரேகேண பிரம்மஸ்வரூபத்தை விட்டுட்டு அதை காட்டிலும் வேறானதாக நாஸ்தி கிஞ்சன ஒண்ணுமே இல்லை. எதை எடுத்தாலும் அது பிரம்மஸ்வரூபம் தான். அது காட்டு பிரம்மத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு காண்பிக்கிறது ஒண்ணுமே இல்லையா. ஆனா தெரியறது எப்படி? சுவாதிரேகேண பாதி. இதுதான் மாயையுடைய வேலை. பிரம்மன் இது தெரியாமல் பிரம்மம் வேற இது வேற நான் பார்க்கறது வேற அப்படின்னு சொல்லி வேறேன்னு சின்னமாக தெரிகிறது. இதுதான் ஹா தெய்வ வைபவம். தெய்வத்தினுடைய ஒரு காரியம் அவருடைய சக்தியால் இப்படி தெரிகிறது. ஜகத் ஆத்மதையா பஷ்யன் பத்யதே ந விமுச்சியதே. ஏற்பட்ட இந்த ஜெகத்தை ஆத்மாவாக பார்க்கிறவன் இருக்கானே அவனுக்கு பந்தம்தான், மோட்சம் கிடையாது. சொல்லப்பட்ட மாயிகமான ஜெகத்து மாயிக்கம்தான். ஜெகத்தை மாயிக்கும் சொல்லிட்டா தன்னுடைய சரீரமும் மாயிக்கம்தான். சரீரத்தில் உள்ள இந்திரியம் புத்தி மனசு எல்லாம் மாயிக்கம்தான். இதை போய் நான் அப்படின்னு ஆத்மஸ்வரூபமாக எவன் பார்க்கிறானோ இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கிறவாளுக்கு பந்தம் தான் வரும். அவளுக்கு விமோச்சனம் இல்லை. விமுச்சியதே. இந்த திருஷ்டியோடு இருக்கிற பிறகு அவளுக்கு விமோட்சம் கிடையாது. எப்ப மோட்சம் வரும்? சர்வமேத பரம் பிரம்ம பஷ்யன் அனுபவேனது நித்தியதே கோர சம்சாராத் சத்ய ஏவ ந சம்சயः. இந்த ஜெகத்திற்கு இந்த ஜெகத்தை எப்படி தெரியணும்? இது பரபிரம்மாக தெரியணும். ஜெகத் ரூபமா தெரிஞ்சு பரமாத்மா வரைஞ்சதுன்னா அப்ப பந்தம். பரமாத்மா தெரிஞ்சு ஜெகத் ரூபம் மறைஞ்சு போச்சுன்னா அதுவும் சுவானுபவேன்னு தெரியுமா பார்த்தா. அப்படி தெரிஞ்சதுன்னா நிச்சயத்தே கோர சம்சாரா. கோரமான இந்த சம்சாரத்திலிருந்து அவன் விடுபடுகிறான், முக்தி அடைகிறான். எப்போ முக்தி அடைவான்னா சத்யேவ எப்போ இவனுக்கு இந்த ஞானம் வந்ததோ, இந்த அனுபவாத்மகமான ஞானம் ஏற்பட்டதோ அப்பவே இவன் இந்த முக்தி அடைகிறான். அதனால ஜீவன் முக்தின்னு சொல்றது. சர்வமேதத் பரம் பிரம்மா விதித்வா சுதிருடம் புதாக மான தர்க்கானுபூத்தியைவ குருத்யாஜ பிரசாததா ஞான பிராகட்ய பாகுல்யா ஞானஞ்ச ஸ்வாத்மனைவ து ஸ்வாத்மனா கேவலேனைவ திஷ்டன் முச்சேத பந்தனா. அவ்வளவுதான். அதுவரை சர்வமேதத் பிரம்மா எல்லாமே இது அந்த பரபிரம்மன் தான் அப்படிங்கிறத முதல்ல நல்லா திருடமா தெரிஞ்சுக்கலாம். சுதிருடம் விதித்வா. ஹே புதாகா வித்வான்களே, எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுமா, நல்ல விதமா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 பிரமாணங்களை காமிச்சார். பிரமாணம், தர்க்கம், அனுபூதி. இது ஒன்று. அதே மாதிரி குருக்தி, அதே மாதிரி பிரசாதா. ஈஸ்வரனுடைய அனுகிரகம், குருவுடைய அனுகிரகம் எடுத்துக்கிறேன். பிரமாணத்தினாலையும் தர்க்கத்தினாலையும் அனுபவத்தினாலையும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணு. குரு சொன்னதும் குருகிட்ட கேட்டுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தெரிஞ்சுக்கணுங்கிறது இன்னொன்னு. அப்புறம் பிரசாதத்தை அனுகிரகத்தினாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானே. ஆனால் ஞான பிராகட்ய பாகுல்யா. இதுல பிராகட்யம் அப்படிங்கிறது என்னன்னா அபரோக்ஷத்துவம் சொல்லியிருக்க. சாட்சாத்கார ரூபமா ஆயிடுவான். இவனுக்கு ஞானமானது எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் மேலும் மேலும் அபியாசம் பண்றானோ அது பிரமாணம், தர்க்கம், அது இது இல்ல போட்டு நிதித்தியாசமா ஆயிடும். அது அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பிராகட்யம் பிரகாசமா ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஞானமானது இவனுக்கு சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லப்படும்.
அது வந்தாச்சுன்னா உடனே அவன் மோட்சத்திலேருந்து இல்ல மோட்சத்துக்கு வந்துடுவான், பந்தத்திலேருந்து விடுவிட்டுடுவான். அப்போ ஞானஞ்ச சுவாத்மனைவதூ, அப்புறம் அந்த ஞானம் என்ன ஆகும், ஆத்மஸ்வரூபமாக இருந்துருவான். அது விருத்திங்கிறது பிரிஞ்சிடும். விருத்தி தானே வந்தாகிறது, விருத்திங்கிறது அழிஞ்சு போடும். அதுல சைத்தன்யம் பிரதிபலிச்சதே அது வெறும் சைத்தன்யமாவே இருந்துருவான். இதுதான் சுவாத்மனா. சுவாத்மனா கேவலேனைவு திஷ்டம். இப்படி எவன் இருக்கானோ தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே அவன் தான் முக்கிய பந்தனா. அது பந்தனத்திலேருந்து அவனுக்கு மோட்சம். ஏவம் வேத வேதார்த்தம் முக்கியதே சத்து பந்தனா. இப்ப சொல்லப்பட்டபடி எவன் வேதார்த்தத்தை புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த பந்தத்திலிருந்து விடுபடுகிறான். சோபான கிரமத்தைவம் பஷ்யன் ஆத்மானம் அத்வயம் சர்வம் ஜெகதிடம் விப்ராஹ பஷ்யன்னபி ந பஷ்யதி. ஜீவன்முக்தி அந்த காலத்தை வர்ணிக்கிறது, ஜீவன்முக்தி நிலையை வர்ணிக்கிறது. இது சோபான கிரமத்தை படிப்படியா கத்துண்டு இந்த நிலைக்கு வரணுமா. சோபானா படிகள், இந்த படிப்படியா மேல ஏறி வரும். இப்படி வந்து கடைசியில ஆத்மானம் அத்வயம் பஷ்யன், அதான் பரோட்சமாக தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அபியாசம் பண்றது, அப்புறம் நிதி தியானம் தர்க்கம் எல்லாம் சொல்லாரு, அப்புறம் அபியாசம் எல்லாம் பண்ணி கடைசியில இந்த நிலைக்கு வந்துட்டான். அப்போ இந்த ஜெகத்து பூரா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா பஷ்யன் ஆத்மானம் அத்வயம், அத்விதீய ஆத்மஸ்வரூபமா தெரியுது. அந்த அத்விதீய ஆத்மஸ்வரூபமாக பார்க்கும்போது அவன் ஜீவன் முக்தி நிலையில ஜெகத்தை பார்த்தாலும் ஜெகத்தை பார்த்ததாக ஆகாதுங்கிற. பஷ்யன் அப்படின்னா பஷ்யதி, பார்த்துட்டே இருக்கான் ஆனா பார்க்கல. ஜெகதிடம் பஷ்யன் ஹே விப்ராஹா, அவன் பார்க்கறான் ஆனா பார்த்தானா அது என்கிட்ட பார்க்கல. இது சரியா இல்லையே, பார்க்கறானா இல்லையான்னு கேட்டா பார்க்கறான் ஆனா பார்த்தாலும் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. இப்ப ஜெகத்தை பார்க்கும்போது உன் கண்ணால பாக்குறான், தொட்டு பாக்குறான், அந்தந்த இந்திரியங்கள் வேலை செஞ்சுதானே பாக்குறான். இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் வேலை செஞ்சுதானே பாக்குறான். அப்ப இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலையை வச்சுதானே அவன் பாக்குறான் இவன் பாக்குறான்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த வேலைகள் எல்லாம் இந்திரியங்கள் தானே செய்யுது. இவன் என்ன பண்றான், ஆத்மா எங்க பண்றது, ஒண்ணும் பண்ணல. இப்ப இந்திரியங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் ஆத்மாவுல ஆரோக்கியமாக அத்தியாசத்தினால வந்ததுன்னு சொன்னா அப்ப அது இவனே கர்த்தாவாக்கிடும், பார்க்கிறவனா ஆயிடுவான். ஆனா இந்த ஞானிக்கு அந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலை, இந்திரியங்களோட ஆத்ம சாநித்தியம் இருக்குங்கிறதுனால அவருடைய இந்திரியங்கள் சரீரம் எல்லாமே வேலை செய்யுது. பழையபடிக்கு பிராணம் எல்லாம் வேலை செய்யுது. ஏன்னா ஆத்மா இருக்கோ இல்லையோ பக்கத்துல, அதனால நடக்குது. ஆனா இவன் அது பண்ணக்கூடிய வேலைகளை தன்மேல அத்தியாசம் பண்ணிக்கிறது இல்லை. அதனால குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே அப்படின்னு கீதை சொல்லுறது. ஜீவன்முக்தியை பத்தி அவன் என்ன பண்றான்னு அவன் சொல்லுவான், இன்னொருத்தன் பாக்குறவான். அவன்கிட்ட கேட்டா அது பண்ணிடுறது இது பண்றது இந்திரியங்கள வேலை செஞ்சது அவ்வளவுதான், சரீரம் ஏதோ போச்சு வந்தது போனது அப்படின்னு சொல்லுவான். ஆஹா, அந்த விதத்துல அது பண்ற வேலைகள்லாம் தனக்கு ஆத்மாவில அவன் அத்தியாசம் பண்ணிக்க மாட்டான். ஆகையாலே பஷ்யன் அப்படின்னு பஷ்யன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், வெறும் சாட்சியா இருக்கானே தவிர ஒன்னும் செய்ய மாட்டான். பாசமான விதம் சர்வம் பானரூபம் பரம் பதம் பஷ்யன் வேதாந்தமானீன சத்தியத்தேவ விமச்சதே. பாசமான விதம் சர்வம், பாசமானம்னா அவருக்கு பாசிக்கக்கூடிய தெரியக்கூடிய எல்லாமே தெரியறது இல்லையா, தெரியக்கூடியது எல்லாமே அந்த பானம் தான். அந்த பானங்கிறது சைத்தன்யம். லோகத்துல எந்த வஸ்து தெரிஞ்சாலும் அந்த சைத்தன்யத்தோட சேர்ந்ததுனாலதான் தெரியும். அந்த சைத்தன்ய பிரகாசங்கிறது கூட இருந்தே, அந்த கூட இருக்கக்கூடிய சைத்தன்ய பிரகாசம் தான் அந்த ரூபத்துல தெரியுது. ஆக வெவ்வேறு ரூபமாக தெரியக்கூடிய வஸ்து வாஸ்தவம் இல்லை அப்படின்னு வேதாந்த பிரமாணத்தினால எவன் தெரிந்து போகிறானோ சத்ய ஏவ விமுச்யதே, உடனே அவனுக்கு மோட்சம் தான். நீ தெரிஞ்சான வந்த உடனே மோட்சம் தான். ஞானம் அப்புறமா மோட்சம் வர ஒண்ணும் இல்லை. ஏவம் ஆத்மானம் அத்வைதம் பஷ்யன்னேவ
இல்லையா? இல்ல அபஷ்யன் ஏவ பஷ்யத. இதுவும் சரிதான், நல்லது. ஏவம் ஆத்மானம் அத்வைதம் அபஷ்யன் ஏவ பஷ்யதா ஜெகத் ஆத்மதையா பானம் அப்படி ஸ்வாத்மைவ கேவலம். இது பெரிய முக்கியமான ஸ்லோகம். இவனை போய் ஆத்ம சாட்சா்காரம் வந்தவன்னு சொல்றோம் இல்லையோ? ஆத்மா அவன் பாக்குறானாவன், ஆத்மாவை அவன் பார்க்கிறதா இருந்தா பார்க்கிறவன் யாரு? தன்னையே தானே எப்படி பார்த்துக்க முடியும்? பார்க்கிறவனும் பார்க்கப்படுபவனும் ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி உண்டு. தன்னையே எப்படி பார்த்துக்க முடியும்? வேற ஏதாவது ஒன்ன கலந்து வேணா பார்க்கலாம். அப்ப தன்னையே தானே பார்த்துக்கிறதுக்கு முடியாதுன்னு கேட்டான். ஆமா, முடியாதுதான். ஆத்மானம் அத்வைதம் அபஷ்யன் ஏவ பஷ்யதஹ. பார்க்காமலே பார்க்கறான் அப்படின்னா இது என்னது? இதுவும் வித்தியாசமா இருக்கு. அவன் தன்னை பார்க்கல, ஆனா தன்னை பார்க்கறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொன்னால், அவிஷயமாக தெரிஞ்சுக்கிறான். மற்றதெல்லாம் எனக்கு விஷயமா இருக்கு, சைத்தன்ய ஸ்வரூபமான எனக்கு ஜெகத்து கூட விஷயமாயிடுறது. ஆனா நான் ஒரு சொப்பிரகாசம், நான் எந்த தியானத்துக்கும் விஷயம் இல்லை. என்னை பத்தின தியானம் அப்படிங்கிறது எனக்கும் வராது, மற்றவாளுக்கும் வராது. மற்றதெல்லாம் ஜடம், அதுக்கு ஒண்ணுமே வராது, தியானமே வராது. ஆனா எனக்கு வரணும்னு சொன்னா என்னை பத்தின தியானம் எனக்கு வராது. ஏன்னா நானே இப்ப சொப்பிரகாசமா இருக்கிறதுனால. அதனாலே நிஜமா வராது. ஆனா லோக விவகாரத்துல பேசிட்டு வச்சுக்கலாம். அதனால அபஷ்யன் ஏவ பஷ்யதா ஜெகதாத்மதையா பானமப்பி ஸ்வாத்ம இவக்கே. இப்படி ஜெகத்தை ஆத்மாவாக அவன் பார்க்கறது இருக்கே, ஜெகத் ரூபமாக ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறது இருக்கே, இது ரெண்டுமே ஸ்வாத்மைவ கேவலம். அது ஆத்மஸ்வரூபமே தானே, நான் அதை தவிர்த்து தனியாக வேறு எதுவும் இல்லை. விதித்வைவம் மகாயோகி ஜெகத் பானேதி நிச்சலஹா யதாபாதம் இதம் சர்வம் அனுஜானாதி ஆத்மா. இது நல்ல சொல்லுங்க. இந்த ஞானிய மகாயோகின்னு சார், இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஜெகத்து பாதிக்கலாம். ஆனா அதனால இவன் ஒன்னும் அறிஞ்சு கொடுக்க மாட்டான. ஜெகத் பானேதி நிச்சலஹா. இப்போ சாதாரண ஒரு உட்காந்துருக்கான், கண்ண முடிவு உட்காந்துருக்கான், எதிர்த்தாப்புல ஒரு பாம்பு வந்திருக்கு, கண்ணை மொழிட்டுக்கிறதுனால தெரியல, தெரியாததுனால பயம் இல்லை. ஆனா அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, நடுப்புற அங்க பாம்பு இருக்கிறத பார்த்தான்னா அவனுடைய கதி என்ன? அவன் எப்படி பயப்படுவான்? அது கடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாம்பு வந்து கடிச்சுட்டு போனாதான் பயப்படணும் இல்லை, அது எதிர்த்தாப்புல இருக்குன்னு பார்த்தாலே கடிக்கிடுவான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இவன் நடக்க மாட்டான். ஜெகத் பானேதி நிச்சலஹா. எதிர்த்து பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கேன், அவதான். அதனால எனக்கு ஒண்ணு என்னோட சொரூபத்துல ஒன்னும் மாற்றம் இல்லை அப்படின்னு பார்ப்பான். விதித்வைவம் மகாயோகி ஜெகத் பானேதி நிச்சலஹா யதாபாதம் இதம் சர்வம் அனுஜானாதி ஆத்மனா. அவன் சாட்சியா இருந்துட்டு எது எப்படி தெரியுறதோ அது அப்படி எப்படின்னு இருக்கான். இது எப்படி கட்டமா தெரியுறதா? ஆமா கட்டமா தெரியுது, கட்டம். அது பட்டமா தெரியுறதா? பட்டம். அப்படின்னு எது எப்படி தெரியுறதோ அது அதுன்னு. அதே சமயத்துல அனுஜாதஸ்ய கேவலம் தத் அசித்தர் நிஷேதோஸ்ய சித்திய சித்தீச்ச தஸ்ய ந. என்ன சொல்றாருன்னா, இப்ப முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, யதாபாதம் இதம் சர்வம் அனுஜானாதி ஆத்மா. இப்ப பாசிக்கக்கூடிய வஸ்து எல்லாமே ஆமாம் பாசிக்கிறது, இதுதான் பாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஆனா அதை வாஸ்தவம் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, எப்படி தெரியலையோ அது தெரியறத தெரியலன்னு சொல்ல மாட்டான். இப்படிதானே தெரியுது, ஆமா இப்படிதான் தெரியுது, ஆமா இந்த கயிறு பாம்பா தானே தெரியுது, ஆமா கயிறு பாம்பா தான் தெரியுது அப்படின்னு சொல்லாதோ அப்படி தெரியலேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சத வாஸ்தவமானு கேட்டா அது இல்லை. அனுஜாதஸ்ய கேவலம். அனுஜாதம்னா இருக்குன்னு தெரிகிறது, விஷேதத்தினா இல்லைன்னு தெரியுது. இது ரெண்டையும் அவன் வந்து அனுஜானான். இப்படியாக அவன் பார்த்து அது அசித்தி, அது அசித்தர் நிஷேதோஸ்ய. அது இருக்குன்னு அவன் பார்க்கும்போது ஆமா இருக்கு அப்படின்னு, இல்லைன்னு பார்க்கும்போது இல்லையம்மாதான் நிஷேதம். அசித்தீக தர்சன. இவருடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அசித்தினா என்ன சித்தினா என்னன்னு சொன்னா, சித்தின்னு சொன்னா இருக்குன்னு தெரிஞ்சா சித்தி, இல்லைன்னு தெரிஞ்சா அதுக்கு அசித்தி. இது
ரெண்டுமே அவனுக்கு இல்லைன்னு. அவனை பொறுத்தவரை ஆத்மஸ்வரூபத்துக்கு சித்தியும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை, பாக்கிய விஷயத்துக்கும் சித்தியும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை. இருக்குன்னு தெரியுது, சரி இருக்கு, இல்லைன்னு தெரியுது, சரி இல்லை, அவ்வளவுதான். அது இது வாஸ்தவமா என்னன்னு அந்த விசாரத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. பிரகாசாத்மதயா சாட்சாத் ஸ்திதிரேவாஸ்ய கேவலம் வித்யதே நைவ விஜ்ஞானம் நாஜ்ஞானம் ந ஜகத்ததா. ஆத்ம ஞானி ஆயிட்டான்னா பிரகாசாத்மாவா இருக்கானா, பிரகாச ரூபமா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கான், வெறும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கான், அவ்வளவுதான். இவனுக்கு பாக்கிய விஷயத்துல ஞானங்கிறது கிடையாது. அப்ப ஞானம் கிடையாதுன்னா அஜ்ஞானம் இருக்குமானா அஜ்ஞானங்கிறதும் கிடையாது. இவனை பொறுத்தவரை ஜெகத்தே கிடையாது. இப்ப எதுக்கு அஜ்ஞானம் ஞானம் எல்லாம் அதுவும் கிடையாது, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமா இருந்து விடுவான். பிரகாசாத்மத்தையா இருக்கான்னு சொன்னீங்களே, அது இருக்கா அப்படின்னு கேட்ட, பிரகாசாத்மத்தையா சாட்சாத் ஸ்திதிரித்யபி பாஷணம், இது ஒரு பேச்சுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அகம் வதாமி மோகேன தச்ச தஸ்மின் ந வித்யதே. அவன் வேற, அவரிடத்துல ஒரு பிரகாசம் ஒண்ணு அப்படிங்கிறது நான் சொல்லலை. பிரகாசமாக அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன்னு இருக்கணும், தேவகத்தனோ விஜயத்தனோ யாரோ ஞானியானானே அவன்னு அர்த்தம் இல்லைங்க, இந்த அர்த்தத்துல இல்லை. இப்படி பேசினாதான் உங்களோட பாஷையாகும், அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால அப்படி பேசினானே தவிர இதை போய் சத்தம் நினைச்சீங்கன்னா தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும். அகம் வதாமி மோகேன தச்ச தஸ்மின் ந வித்யதே. பிரகாசாத்மதா அப்படின்னு ஒண்ணு அதுல இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு. இப்ப என்னத்தை சொல்றது, ஒண்ணு சொல்ல முடியாதுங்கிற. தஸ்ய நிஷ்டா மயா வக்தும் விஜ்ஞாதும் ச ந சக்யதே ஸ்ரத்தா மாத்ரேண யத்கிஞ்சித் ஜல்யதே அப்ராந்த சேதசா. இது நல்லா இருக்கு. இந்த ஜீவன் முக்தனுடைய நிலையை பற்றி என்னால சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்ற. அது வந்தாதான் அவனுக்கு தெரியும், அவனுக்கு மாத்திரம்தான் அது விஷயம் தெரியுமே தவிர மற்றவாளுக்கு அதை பத்தி ஒண்ணு சொன்னாலும் புரியாது. ஆனா நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, ஸ்ரத்தா மாத்திரேன எத்தின்ட்டு தெரியுது. எனக்கு அந்த விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கு, உங்களுக்கும் ஸ்ரத்தை வருத்தமேங்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் சொன்னேன். ஆனா சொன்னதெல்லாம் தப்புன்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்ராந்த சேதசா, நான் ஏமாந்து போய் ஜீவன் முக்தன், நான் ஏதோ என்னுடைய ஸ்ரத்தையால ஏமாந்து போய் அந்த ஜீவன் முக்தன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஸ்ரத்தையால சொல்றேன், தெரிஞ்சது அப்ராந்த சேதசா, சாந்தி இல்லாத நல்ல பிரமாணமாகத்தான் இந்த சுரூபத்தை தெரிஞ்சுன்னு சொல்றீங்க. சொன்னது தப்பு கிடையாது, ஆனா சொல்லதான் முடியாது. இது குஹ்யமிதம் கசிதம் மயா நிசிலோபனிஷத் ஹிருதயங்கமம் ஹர பங்கஜலோச்சன பாலிதம் விதிதம் யதி வேத விதேவசகா. இப்ப சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப ரகசியமா அது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேங்கிறார். இதெல்லாம் எங்க இருக்குன்னா நிகில உபனிஷத் ஹிருதயங்கமம். எல்லா உபனிஷத்துலையும் இதுதான் சாரமாக இருக்கு, அதுதான் ஹிருதயகதமாக. உபனிஷத்துடைய ஹிருதயமே இதுதான். அது தாற்பயம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இதெல்லாம் இத்தனை நாளா பரிபாலனம் பண்ணி இந்த ஞானத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்தது யாருன்னா ஹர பங்கஜலோச்சன பாலிதம். இவனும் மகாவிஷ்ணுவும் இவெல்லாம் இத பாலனம் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த ஞானத்தை யாருக்கு தெரிஞ்சிருக்கோ, இந்த ஞானம் யாருக்கு வந்ததோ, இது சொன்னால் வேதவி தேவசகா, அவன் தான் வேதவித்து. வேதவி சைர் இப்படியாக சூத்திர சம்ஹிதையிலே இந்த யஜ்ஞ வைபவ கண்டத்துல சூத்திர கீதையில 4வது அத்தியாயம் பூர்த்தி ஆயிடுது. 5வது அத்தியாயத்தை நாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.